ஏன் வாழைப்பழம் எவ்வளோ? பழம் 5 ரூபா. 100 ரூபாய்க்கு தாங்க. உங்க பேர் ஐயா? ராம்தாஸ். தானா? சாப்பிட்டீங்களா? இன்னுமா சாப்பாடு வேண்டாமா? இல்ல இல்ல, உங்களுக்கு எது நீங்க ஒரு அன்பா இருக்கீங்க. ஐயா அந்த தம்பி இருக்கு பையன். ஐயா ஐயா ஐயோ சும்மா ரொம்ப கொடுத்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். பெரிய விஷயம். ரொம்ப அன்பா இருக்கியா? இதுதான் சொத்து. கண்டிப்பா உண்மை தாத்தா. அன்பு வந்துட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய கொடுத்துட்டீங்க. சரி, அன்புனால தரேன், வேற எதுனாலையும் தரல. சரி, ஒரு மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. உண்மையா சொல்றேன். ஒரு அன்பா பழகுதியா 10 வருஷம் கவுன்சிலர். அப்படி இந்த உடனே எழுதிய மாத்திட்டான் பாத்தீங்களா? சரி, அதாவது இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கானோ அதான் கொடுப்பான். அதேதான் நம்ம கையில இல்லை, அவங்க இல்லை. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தேன். மீண்டும் அதான் சந்திப்போம். போயிட்டு வரேன், பாய். சரியா? சாப்பிட்டுக்கோ. பழம் சாப்பிட்டீங்களா? அன்பு ஜெயிக்கும்னு நம்புறியான்னு யாராச்சும் கேட்டா இந்த வீடியோ பார்க்கும்போது அன்பு மட்டும்தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு தான் தோணுது. இந்த வாழைப்பழம் விற்கிற தாத்தா, என்ன தம்பி இவ்வளோ அன்பா பேசுறீங்க, எடுத்துக்கோங்க, எல்லா வாழைப்பழமும் உங்களுக்கு தான்னு வாரி வாரி கொடுக்குறாரு. இந்த வீடியோ சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். பெரிய விஷயம். ரொம்ப அன்பா இருக்கியா? இதுதான் சொத்து. FFR ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரைடர் FFR ரைடர் சபீர் அப்படின்றவரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வாழைப்பழம் விற்கிற இந்த பெரியவரை பாக்குறாரு. ஒரு 100 ரூபாய்க்கு வாழைப்பழம் தாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவரும் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பெரியவரே, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பாடு வாங்கி தரட்டுமா அப்படின்னு பேச, என்ன தம்பி இவ்வளோ அன்பா இருக்கீங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் கவுன்சிலராக இருந்தேன்ப்பா, அதுக்கப்புறமா அப்படியே இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா உழைக்கணுங்க அப்படின்னு இவர் பேச, என்ன தம்பி இவ்வளோ அன்பா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை வாரி வாரி கொடுக்குறாரு. ஒருவேளை அன்புதான் ஜெயிக்கும் போல இருக்கு. யாருன்னே தெரியாத அந்த பெரியவர்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நம்ம அன்பா பேசுற ஒரு வார்த்தை அவங்களோட வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு பிக் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அண்ட் அதுக்கு இந்த வீடியோவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அந்த வாழைப்பழத்தை வாங்கி பக்கத்துல இருந்த மாடுகளுக்கு தராரு. அதுக்கப்புறமா சில அக்காவும் கேட்குறாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறாரு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.